கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளும் கிறிஸ்துவுக்காக செயல்படுவதில்லை. அநேகர் உலக வேலைக்காகவே சென்று விடுவார்கள். அதுபோலவே வானத்தில் பிரகாசிக்க வேண்டிய நட்சத்திரங்கள், அநேக நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடுகிறது. சில நட்சத்திரங்கள் மிகவும் பிரகாசமாக எரிகிறது. அதுபோலவே அநேக காய்கனிகளை கொடுக்கின்ற அதிக மரங்கள், செடிகள் அநேகம் எல்லாமே பூத்து குலுங்குவதில்லை, அது காய்களாக மாறுவதில்லை. அதே நேரத்தில் அநேக மலர்கள் மனம் வீசக்கூடிய மலர்களாகவும் இந்த உலகத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் ஒரு அருமையான ஒரு நபரை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. 15/11/1812 நாள் மிகவும் அருமையாக ஒரு குழந்தையாக பிறந்தவர் தான் ஜான் பால்மர். இவருடைய தகப்பனார் ஞானப்பிரகாசம். இவருடைய நெருங்கிய உறவினர் தான் மகாராஜன் வேதமாணிக்கம் அவர்கள். இது நடந்து கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகாராஜன் வேதமாணிக்கம் அவர்கள்தான் முதலாக கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த காரியங்கள் ஞானப்பிரகாசத்திற்கு பிடிக்கவில்லை. ஆகையினால் இந்த மகாராஜன் வேதமாணிக்கத்திடம் போய் இந்த ஞானப்பிரகாசம் அவர்கள், நீ இப்படி அந்நிய தெய்வத்தை இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டதினால் இன்னும் 8 நாளைக்குள்ளே உனக்கு நான் நல்ல பாடம் புகட்டுவேன் என்று அவரை சாபமிட்டு சென்று விட்டார் இந்த ஞானப்பிரகாசம். 8 நாள் ஆன பின்பும் இந்த மகாராஜன் வேதமாணிக்கத்திற்கு எந்த விதமான தீமையும் நடைபெறவில்லை. உடனே இந்த ஞானப்பிரகாசம் அவர்கள் மறுபடியும் பார்த்து, இன்னும் 30 நாளில் நீ மரித்து விடுவாய் என்று அவர் சொல்ல ஆரம்பித்து விட்டார். உடனே இந்த மகாராஜன் வேதமாணிக்கம் சொன்னது என்னவென்றால், அப்படியும் நடக்கவில்லை என்றால் நீ என்ன செய்வீர்? நீ சொல்கின்ற இயேசுவே உண்மையான தெய்வம் என்று நான் அறிந்து கொள்வேன், அவரை என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வேன் என்று அவர் சொன்னார். அதுபோலவே இந்த மகாராஜன் வேதமாணிக்கம் 30 நாள் ஆன பிறகும் அவருக்கு எந்த விதமான தீமையோ மரணமோ ஏற்படவில்லை. உடனே இந்த தோல்வியை ஒத்துக்கொண்ட இந்த ஞானப்பிரகாசம் தனது பெயரை பால்மர் என்று மாற்றிக்கொண்டார். அவருடைய மகனுடைய பெயரை ஜான் பால்மர் என்று மாற்றி ரிங்கல் தொபை அவர்களிடம் திருமுழுக்கு பெற்றார்கள். இப்படி தன்னுடைய பெயரை மாற்றிய இந்த ஜான் பால்மர் கிறிஸ்துவுக்காக அதிகமாக இறைப்பணி செய்தது மட்டுமல்லாமல் அநேக கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல்களை அவர் எழுதியுள்ளார். இவருடைய பாடல்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேலாக இருக்கிறது என்று ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் சொல்லப்படுகிறது. ஆனால் கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல் புத்தகத்தில் 40க்கும் மேலான பாடல்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் மிகவும் பிரபலமான பாடல் தான் பெத்தலையில் பிறந்தவரே போற்றி துதி மனமே என்ற பாடல். இன்று வரைக்கும் பிரபலமான ஒரு பாடல். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, அந்த பாடலும் இந்த ஜான் பால்மர் அவர்கள் எழுதிய பாடல் தான். வாரும் நாம் எல்லோரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம் என்ற பாடலை எழுதியவரும் இவர்தான். இந்நாளில் இயேசுநாதர் உதித்தார் கம்பீரமாய் என்ற பாடலும் இவர் எழுதிய பாடல் மட்டும்தான். இயேசுவே கிருபாசனபதியே, இப்படி உந்தன் சுயமதியே, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, பாதகன் என் வினை தீரையா, இப்படி மிகவும் பிரபலமான பாடல்களை எழுதியவர் தான் இந்த ஜான் பால்மர். இவர் எழுதிய பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்ற பாடல் இன்று வரை கிறிஸ்துமஸ் காலங்களில் அநேக ஆலயங்களில் பாடப்படுகிறது. அந்த பாடக்குழுவினர் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, இந்த பாடலை மிகவும் அருமையாக இசைத்தீட்டில் பலர் பாடியிருக்கிறார்கள். இப்படி பிரபலமான பாடலை எழுதி நமக்கு தந்தவர் தான் இந்த ஜான் பால்மர் அவர்கள். இந்த ரெவரண்ட் ஜான் பால்மர் அவர்கள் இறைப்பணி மட்டுமில்லாமல் இலக்கிய பணி அநேக புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். அது அச்சுக்கு செல்லவில்லை என்றாலும் இவர் அதிகமாக இலக்கியத்திற்கு அதிகமாக இவர் அருந்தொண்டாற்றினார் என்று சரித்திரங்கள் கூறுகின்றது. இப்படி அநேக காரியங்களை கிறிஸ்துவுக்காக செய்த இந்த ஜான் பால்மர் இந்த மயிலாடி என்ற பகுதியில் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். இவருடைய ஒவ்வொரு அந்த பாடல்கள், இலக்கிய பகுதிகளை அநேக கவிஞர்கள் சேகரித்து தான் இப்படிப்பட்ட தகவல்களை
அவர்கள் ஆதாரத்தோடு புத்தகங்கள் வழியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்த இந்த ஜான் பால்மர் அவர்கள் 1883ஆம் ஆண்டு தனது 71வது வயதில் மரித்து போனார்கள். அதாவது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி 1883ஆம் ஆண்டு இந்த ஜான் பால்மர் அவர்கள் மரித்து போனார்கள். இவரது உடலை கேரள மாநிலத்தின் தலைநகரமான திருவனந்தபுரம் கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் வளாகத்தில் இவரது உடலை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று வரை நமது கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதிக புகழ்பெற்ற பாடல்கள் அதிகமாக இருக்கிறது என்றால் பாகவதர் வேதநாயகம் சாஸ்திரியுடைய அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய பாடல் இந்த ஜான் பால்மர் அவருடைய பாடல்கள் தான் கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல்தத்தில் இடம்பெற்றுள்ளது. அருமையான நண்பர்களே, தனக்கு கிடைத்த எழுத்து பணியை கிறிஸ்துவுக்காக கடைசி வரைக்கும் முழுமூச்சாக செய்த இந்த ஜான் பால்மர் கிறிஸ்துவுக்காகவே ஓடி ஓடி உழைத்தார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாழ்ந்துகளை நீங்கள் புதைக்காமல் விதைத்துக் கொண்டிருங்கள். காட் பிளஸ் யூ.